வணக்கம் மக்களே. நீங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருந்துட்டு வீடு தேடிட்டு இருக்கீங்களா? வாடகைக்கு இல்லைன்னா லீஸ்க்கு? கவலைப்படாதீங்க. என்கிட்ட நிறைய வீட்டு உரிமையாளர்கள் நம்பர் இருக்கு. அதே மாதிரி அந்த வீடோட வீடியோ கிளிப்ஸ் என்கிட்ட இருக்கு. அதனோட இன்ஸ்டாகிராம் இதுல நான் பதிவு போடுறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கையுமே கொடுக்குறேன். அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடை பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கட்டிட்டீங்கன்னா அந்த வீடு நான் உங்களுக்கு உங்கள் பேரில் புக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ வேறு யாருக்குமே நான் தரமாட்டேன். ஸோ நீங்கள் வந்தோடனே டேரெக்டாக சாவியை வாங்கிட்டு நீங்கள் அந்த வீட்டை போயிட்டு உரிமை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது சொல்கிறாங்களா? தயவு செஞ்சு நம்பாதீங்க மக்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், வேற எதுவும் இல்லை. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பல லட்ச ரூபாய் மோசடி. எப்படி? பல ஆயிரங்கள் இல்லைங்க, பல லட்சம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட வாடகைக்கு வீடு தருவாங்க இல்லையா, அதை போய் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒரு புரோக்கர் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஜிஸ்டர்ட் புரோக்கருமே கிடையாதுங்க. சாதாரணமாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. மக்களுமே என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுல சில பேருக்கு நமக்கு பார்த்தவொடனே பிடிச்சிரும் இல்லைங்களா, இந்த வீடியோ விடக்கூடாதுங்கிற ஒரு மனசு தோணும் இல்ல, அந்த மாதிரி தோன்ற விஷயத்த இவங்க கிட்ட ஷேர் பண்ண உடனே இந்த புரோக்கர், அதாவது புரோக்கர் கிடையாது, புரோக்கர் அடிச்ச இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா டோக்கன் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். 10,000 15,000 சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட 10,000 வாங்கினாலே 1 லட்ச ரூபா ஆச்சு இல்லைங்களா. அது மாதிரி நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தி இருக்காரு. அது மாதிரி நீங்க ஏமாந்தாதீங்க மக்களே. இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு பக்கம் ஜென்யூனான ஒரு புரோக்கர்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது அவசரப்படாதீங்க. டோக்கன் அட்வான்ஸ் கேட்டாலும் நேர்ல பார்க்கணும்னு சொல்லி இம்மீடியட்டா கிளம்பி போயிருங்க. அப்படி போனாலுமே டோக்கன் அட்வான்ஸ் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட உண்மையான உரிமையாளர் இருப்பாருங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நீங்க அந்த வீட்டோட இடம் எப்படி, என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாங்கிறத கேட்டுக்குங்க. புரோக்கரும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு ஜென்யூனான ஒரு புரோக்கர் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே சுத்தி காமிக்கிறாங்க, ஒரு 2-3 வீடு சுத்தி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு நல்ல நேம் இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்கன்னா ஓகே. பட் நான் சொல்றது முழுக்க சோஷியல் மீடியால வீடியோஸ் போட்டு உங்ககிட்ட வீடு இல்லைன்னா வாடகைக்கு உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் தான் நான் சொல்றேன், கொஞ்சம் சேஃபா இருங்க. டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் நம்பரை வாங்கி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இவங்க தான் அந்த புரோக்கரான்னு கேட்டுட்டு நீங்க அமௌண்ட் கொடுங்க. தப்பே இல்லை, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ எப்பவுமே உங்களுக்கான இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோவை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.